ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சாதத்துக்கு ஏற்ற நல்ல சுவையான தக்காளி குழம்பு எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சாதத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு காயும் இல்லையே, என்ன குழம்பு வைக்கன்னு குழப்பமாக இருந்தால் இந்த குழம்பு நம்ம தாராளமாக வைக்கலாம். நம்ம வீட்டில் தக்காளி பழம் மட்டும் இருந்தாவே போதும், இந்த சுவையான தக்காளி குழம்பு செய்யலாம். இது ரொம்ப சாதத்துக்கு சூட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நல்ல 3 பெரிய பழுத்த தக்காளி பழம் வேணும். அதில் 2 வந்து அரைச்சி பியூரி பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். அப்படி தனித்தனியாக உங்களுக்கு பொடி இல்லைன்னா, சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா கீறினதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல் வந்து ஒரு 8 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை மசாலா தூள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. அதை வந்து ஒரு பெரட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரியையும் சேர்த்து நல்லா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா அந்த தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு நம்ம திறப்போம். இப்போ வந்து மூடியை திறந்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதில் குக்கரை மூடி 2 விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து குக்கரை திறந்துக்கலாம். திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து இதை இறக்கிடுவோம். சுவையான தக்காளி குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.